பொங்கல் கார்த்திகேஸ்வரம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா எங்க அண்ணி ராதா அண்ணி வீட்டுலதான் இருக்கோம். கொஞ்சம் முன்னாடி போங்க, அந்த ராதா அண்ணி வீட்டுலதான் நாங்க இருக்கோம். ராதா அண்ணி வந்து எங்களுக்கு ஒரு சொந்தம் 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 எங்க அக்கா. இவருக்கு அக்கா, இவருக்கு வந்து ரத்த சொந்தம், எனக்கு வந்து அண்ணி. இன்னைக்கு வந்து வந்திருக்கோம். இந்த இரவுல வந்து எங்க அண்ணியை பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷம். எதாச்சியாதான் நாங்க வந்தோம், வரணும்னு வரல. ஒரு வேலையா நாங்க வந்து வந்திருந்தோம் மதுரைக்கு. அப்படியே வந்து வர வழியில அண்ணி வீடியோஸ் பாத்துட்டு போயிடலாம். பாத்தீங்களா, அது கூட வர வழியில தான். எனக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கல. உண்மையா சொல்லிட்டாதான். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து என்னென்ன ஃபன் அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க பாக்கலாம். இவங்க எனக்கு என்னென்ன சமைச்சிருக்காங்க, என்ன சமைச்சு கொடுக்க போறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப வருவாங்க சரவாக்கா சொல்லிட்டு இருந்தான். அவங்களுக்கு போன் பண்ணு. இவங்க வந்து எங்க அண்ணி. அண்ணினா சும்மா வந்து பேச்சு வாக்குல கூப்பிடுறாங்க இல்ல, உண்மையாவே சொந்தம். சொந்தங்க வந்து என்னோட தம்பி வைஃப், என் கொழுந்தியா. எப்படி வந்து மீட் பண்ணி சஸ்பென்ஸா வந்து இப்படி நிக்கிறாங்க, ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லாம. இப்பதான் ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கா. பாப்பா என்ன வேணும் சாப்பிடு, என்ன சமைக்கலாம், சிக்கனா மட்டனா? எங்களுக்கு வந்து ஓடுறது, பறக்கிறது, ஊறுறது. இன்னைக்கு வந்து ஒரு புடி பிடிச்சிடலாம். இவங்களோட டான்ஸ் மட்டும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. உங்களோட டான்ஸுக்கு ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நாங்களே உங்களோட டான்ஸுக்கு டிக்டாக்ல இருந்து ஃபேன்ஸ் தான். ரஜினி சார் மாதிரி ஒரே ஸ்டெப் போட்டுட்டு இருக்கேன். அந்த ஒரு ஸ்டெப்ல ட்ரெண்ட் ஆனவங்க இவங்க. நீங்களே சொல்லுங்க மக்களே. இன்னும் ஒரு 3 வருஷம் போனா மருமக எடுக்க போறாங்க. நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்களா? நாங்களே நம்பல. எப்படி நம்புறது? சின்ன பிள்ளை அது வெயிட் போடாதனாலதே அக்கா என்ன அக்கா சின்ன பிள்ளையா இருக்கு. பாப்பா நிறைய வயசு ஆயிடுச்சு. உண்மையாலுமே சின்ன பிள்ளைதான் இது. நான் வந்து பார்த்தனால சொல்றேன். அண்ணி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எப்ப வந்தீங்க? கொஞ்ச நேரம் ஆச்சு. நீங்க வீட்டுல நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. எப்படிங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்க? அண்ணி ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு கேள்விப்பட்டோம். சரி, நாங்க வேறையே பார்த்தோமா, அண்ணி வந்து பார்த்துட்டு போயிடலாம். வீடியோலாம் பார்த்துருக்கீங்க, ரொம்ப சூப்பர். எங்களால ரொம்ப அழகா ஓகே. இது பெரிய சின்னவன். இப்ப எல்லாம் வளர்ப்பியா இருக்கிறதா பெரியவன். அது எத்தனை வருஷம் இருக்கு அந்த போட்டோ? மீன் குழம்பு, சில்லி, மீன் வறுவல், அப்புறம் பார்த்தீங்கன்னா குஸ்பு இட்லி. ராதாக்கா இட்லி. ராதா அண்ணி வந்த செகண்ட்ஸே வந்து இட்லி சுட்டுட்டாங்க, மீன் வறுத்துட்டாங்க. முதல் நாளே எங்களுக்கு வந்து இது கடையில் வாங்கினதா? ஓகே, இது கடையில் வாங்கினது. முதல் நாளே எங்களுக்கு வந்து தடவுல விருந்து. குழம்பு வேணாமா? குழம்பு எல்லாமே சாப்பிட்றீங்களா? சாப்பிட முடியும். மீன் பாருங்க, மீன் துள்ளாதான். மீன் அது வேணாம், குழம்பு போதும். குழம்பு சாப்பிடுங்க மாமா. உங்க அக்கா உங்களுக்கு எவ்வளவு ஆசையா சமைச்சு வச்சிருக்காங்க. வரேன்னு சொன்னோம், உடனே மீன் எடுத்து மீன் குழம்பு வச்சு மீன் வறுவல் பண்ணி குஸ்பு இட்லி சுட்டு. அக்கா உங்களுக்கு இது சுத்துங்கக்கா,
நீங்க இப்படி போனா பரவாயில்ல. ரூட் சொல்லி இருக்காங்க இன்னைக்கு எப்படி போறோம். இவங்க இப்படி போய் போறாங்க ஆமாங்க. அண்டி பாத்தீங்கன்னா கடுகுல பாத்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் விருந்து போட்டுட்டு அடுத்த செகண்ட் ஜூஸ் குடுக்குறாங்க. எங்களுக்கு வயிற்று கலப்பம் இல்லவா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல வயிற்றுக்கு. இது கடையில வாங்கிட்டு தான். இதெல்லாம் செய்யல. எனக்கு அவ்வளோக்கா சமைக்க தெரியாது. சமைக்க தெரியாது அப்படின்ட்டாங்க. ஓப்பனா சொல்லிட்டாங்க. அதுதான் வந்து ராதா. சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம், பாயாசம் தெரியாது. எங்க வீட்டுல யாருமே மருமகனுக்குலாம் குடிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதனால நாங்க சமைக்கிறது இல்லை. மற்றபடி கறி குழம்பு சொல்றேன் அப்பா. நாட்டுக்கோழி, ஆட்டுக்கறி, மீன் குழம்பு, வாத்துக்கறி இதெல்லாம் வேற லெவல் செஞ்சு தருவேன். பலகாரம் மட்டும் என்கிட்ட கேட்காத. கேசரி, மைசூர்பா இதெல்லாம் எனக்கு செஞ்சு போட தெரியாது. கடையில இருந்து வாங்கிட்டு தான் தருவேன். சரியா? ஆமா. ஏன்னா அது நம்ம வீட்டுல யாரும் சாப்பிடறது இல்ல. இவங்களோட சேர்ந்து நானும் இப்ப சாப்பிடாம போயிட்டேன். வேஸ்டா தானே போகுது. இப்ப நாங்க சாப்பிட்றவங்களுக்கு காய்ச்சல் வாங்கி வந்தா கொடுத்துடலாம்ல. நீங்களே கத்துக்கங்க. இப்ப எல்லாமே ரெடிமேட் தான் பாப்பா. ரெடிமேட் வீட்ல செய்யறதுல வெளியில வாங்குறத ரெடிமேடுங்கறாங்க. இப்ப அப்படிதான் இத சாப்பாடே ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுறோம். யாராவது சோறாக்கிட்டு இருக்கிறோமா? இப்ப நீங்க வந்தாலும் ஆர்டர் பண்ணிருக்கலாம். இது சிட்டியா இருந்தா கிராமமா போச்சு. சிட்டியா இருந்தா ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிருப்பாங்க. ஆமா. நாங்க என்ன பண்றது, கிராமத்துக்குள்ள இருக்கிறோம். டவர் கிடைக்காத ஊர் பாப்பா அது. ஆமா. இப்ப நாங்க வந்தது எங்களுக்கு டவரே இல்ல மக்கள். ஆமா. இந்த இடத்துல இருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அண்ணி. இந்த இடத்துல இருந்தா இந்த அளவுக்கு ராதா அப்படின்னு டிக்டாக் ராதா. ராதா குமாரி. ராதா குமார். ஆமா. நிறைய பேர் வந்து ராதா குமாரின்னு சொல்றீங்க. உங்க பேர் வந்து ராதா குமாரிங்கிறது வந்து அண்ணன் பேர். உங்களுக்கு வந்து 2 பையன் இருக்காங்க. தெரியும் நினைக்கிறேன். தெரியும். எங்களுக்கு இப்பதான் தெரியும். சேட்டை பண்ற பசங்க ரெண்டும். அதுக்கு சின்ன பசங்க இல்ல, எல்லாம் பெரிய பசங்க. கல்யாணம் பண்ற மாதிரி இருக்காங்க. 22, 21. பாத்தீங்களா? இப்படி ஓப்பனா யாராவது சொல்லுவாங்களா? வயசை சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான் பாப்பா. அதுல என்ன இருக்குது? எப்படியா இருந்தாலும் நம்ம சொல்லலைன்னா மட்டும் அப்படியே இருக்குமா? இல்ல இல்ல உட்கார எட்டுவியா நீ எனக்கு இருக்கிற வார்த்தைக்கு நல்லா தெரியுமா? இப்பதான் சூப்பரா தெரியும். கிளியரா தெரியும். லைட்டுக்கு நேரா இருக்கு, கிளியர் இருக்கு. என்ன பண்றது? கொழுந்தியா தம்பி ஒண்ணு பாப்பா திரும்ப நல்லா சத்தமா பாடுங்க. வாய்ப்பு கேட்டாங்க வச்சு அவ்வளவு ஓகேவா? அண்ணி எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டா? செஞ்சுட்டா இல்லையா? கரெக்டா செஞ்சுட்டாங்க. சரி, சூப்பர் சூப்பர். திருப்பி காட்டு. இது என் மருமக கட்டுனது. வருங்கால மருமகள் கட்டினது கொழுந்தியாக்கு வந்து வச்சு விட்டாச்சு. இது அவரங்க. இது யாரு கட்டுனது? கனகாம்பரம். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ. ரொம்ப டச் பண்ணிட்டாங்க. இந்த பூவெல்லாம் எனக்கு கிடைக்குமான்னு ஏங்கின காலமெல்லாம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு பூவெல்லாம் கொடுக்குறாங்க. அப்பா அதுக்காகவே பிறந்ததுப்பா பெண்கள். நம்ம என்ன சொல்லணும், பிறந்ததுல இருந்து இது எப்படி அடுத்தவங்கனால நம்மளுக்கு கிடைக்காம போயிருப்பா. கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணவே கூடாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வயிறார சாப்பாடு போட்டு நீ அடுத்தது போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து இருங்கன்னு தான் சொல்றேன். போயிட்டு வாங்கலாம் சொல்ல மாட்டேன். இருங்க வாப்பான்னு தான் சொல்றேன். எத்தனை நாள் வேணாலும் இங்க இருக்கலாம். உங்களுக்கு இந்த கிராமம் பிடிச்சிருந்துச்சுன்னா. இந்த கிராமம் பிடிச்சிருக்கா? நான் இன்னும் காலையில வரல. இப்போ வந்து நீ வந்தாதான் அப்ப நைட்ல வந்து அப்ப இப்படி ஆயிடுச்சு. வரல, அதுக்கு மேல வரல சவுண்ட். எப்படி இல்லைங்க, நீ போயிட்டு வா. இல்ல இப்படி என்ன கொடுமைப்படுத்தின? என்ன அண்ணியோட வேலையை காட்டவே இல்லையே. இல்ல, நான்
கிளம்புற அளவுக்கு நான் கொடுமை படுத்தல பாப்பா. ஒரு நிமிஷம் கூட என்ன இப்ப வந்து ஒரு 2 மணி நேரம் இருக்குமா? இருக்கும். இதுதான் அன்னி கத்துங்கிறது. கிளம்பிட்டீல? பாத்தீங்களா? கிளம்பு. அவ்வளவுதான், வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. நம்ம இன்னைக்கு கிளம்பலாம். அப்புறம் இன்னொரு டைம் வந்து வீட்டுல போய் ஏதாவது பண்ணானா போன் பண்றீங்க? கண்டிப்பாக்கா. எதுவும் பண்ண மாட்டாக்கா. ஏன்னா டெய்லி அடி வாங்குறதானே. டெய்லி அடி வாங்குறதானே, அதனால புதுசா எதுவும் பண்ண மாட்டா. ஏவாப்பா கமாண்ட படிச்சு அந்த பையனுக்கு கமாண்ட் பண்றதெல்லாம் எடுத்து கொடுப்பியா நீ? நானும் இங்க இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிற பையனுக்கு போட்டு சித்தாவது பண்ணிட்டு இருக்கிறா. கண்டிப்பா அது உனக்கு நான் சொல்றேன், இனிமேல் கமாண்ட் பண்றவங்க பாப்பாக்கு பண்ணுங்க, எங்க தம்பி அதை செஞ்சு கொடுக்கும். பொம்பளை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் பாப்பா கொடுங்க, நீ பையன் வசம் போடு. பாவக்காய் ஜூஸ் நீ குடி. அப்புறம் ஐஸ்கிரீம்ல என்ன தம்பி கலந்து குடிச்சு உப்பு பெப்பர் அதெல்லாம் பாப்பாக்கு. ஐஸ்கிரீம்ல உப்பு எனக்கு, மிளகா பொடி. எங்க தம்பியை தப்பிக்க வைக்கிறதுதான் நான் பேசிட்டு இருக்கேன். இனிமேலு என் ஒழுதியாவுக்கு டார்ச்சர் பண்றீங்க நீங்க. கொஞ்ச நாளைக்கு என் தம்பியை ஃப்ரீயா விட்டுறீங்களா? சரிங்க மக்களே, உங்களுக்கு வந்து யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சோ வந்து யாருக்கு ரத்தம், எங்க ரத்தம் பாரு எப்படி கொதிக்குது. நான் சப்போர்ட் பாத்தீங்களா எப்படி பண்றாங்க? எனக்கு சப்போர்ட் பண்ண யாரு இருக்கு? நீங்க உனக்கு பண்றப்பா, நீ கொஞ்ச நாள் அனுபவிங்கிற அதெல்லாம் பாத்தீங்களா? அப்புறம் மாத்திக்கலாம், அப்புறம் மாத்திக்கலாம் நண்பர்களே. என் தம்பி கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா விடுங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு இந்த கேப்ல வந்து எங்க பாப்பா பண்ணும் எல்லாத்தையும். வீடியோஸ பார்த்து வந்திருந்து கதறிக்கிட்டே இருக்கிறாங்க. பையனை போட்டு சித்திராத பண்றே, பையனை போட்டு சித்திராத பண்றே. அவங்க தம்பியை வந்து கொடுமைப்படுத்துறாங்க. எப்படிப்பா சொல்லுவ? இதோ உங்களுக்காக. இனிமே தம்பி இதோ உங்களுக்காக அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஆமா சரி ஓகே. அவருக்கு ஃபேவரா பேசுறீங்களா எனக்கு ஃபேவரா பேசுறீங்களா? பாத்தலாமா? எனக்கு ஃபேவரா பேசுறீங்க. பாக்கலாம். எங்க 3 பேத்துக்கு அம்மா உங்களுக்கு முக்கியம் இல்லையா? நான் அம்மா உங்களுக்கு. இவங்கள குட்டீஸ் என்ன பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. பண்ணிருங்க. எப்படி என் பிள்ளைங்களும் எனக்கு தான் பண்ணும். அதே மாதிரி அந்த நம்பிக்கை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப குமர்றாங்க. ஓகே, இனிமே அந்த பனிஷ்மெண்ட் எனக்கு கொடுங்க, நான் பண்றேன். என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். உங்களுக்கு இத முதல்ல சொல்லிருந்தா அவங்க கூட சொல்லிருப்பனா, அதனால ஒத்துக்குச்சு ஃபுல்லா. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஃபேக் ஐடி வச்சு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல இத பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஆட்டுக்கு. அதனால பாப்பா ஃபேக் ஐடி எதுக்கு நான் நேர்லயே வந்து சொல்றேன். இப்பவே சொல்லிட்டேன், வீடால சொல்லிட்டாங்க பாருங்க மக்களே. ஆமா அண்ணினா அதுதான் பாப்பா. பாத்துக்குங்க, எங்களுக்கு எல்லாம் சேவை செய்யத்தான் உங்களை கட்டிட்டு வந்துருக்கோம். அப்படியெல்லாம் கொடுமையெல்லாம் பண்ண மாட்டோம். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கலாம். நீங்க பூ வைக்கிறதே பாத்துருப்பீங்க. அதெல்லாம் சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோக்காக என் தம்பி கொஞ்சம் தப்பிக்க வைக்கிறதுக்காக தான் ட்ரை பண்றேன். முடியல. கடைசியில என்ன சொல்லுவீங்க? மாமியார் குடும்பம் வச்சு அண்ணி குடும்பம் வந்துருச்சுன்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் இல்ல, நாங்க சும்மா வீடியோ வந்த ஒரு 2 மணி நேரத்துல வந்து நிறைய ஃபன் பண்ணிட்டாங்க. மறக்க முடியாத இரவு எங்களுக்கு. இந்த நாள் கொடுத்ததுக்கு வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லுவோம். இப்படி ஒரு உறவு இருக்குதுங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு எல்லாமே எதனால கிடைச்சிச்சு. இதனால கிடைச்சது எல்லாம் இந்த இன்ஸ்டா. ஒரே ஒரு போஸ்ட் தான் போட்டிருந்தோம் அண்ணில. அது அண்ணியை பார்த்துட்டு வந்துதான் எங்ககிட்ட சொன்னாங்க இவங்க நம்ம சொந்தக்காரங்கன்னு. அப்புறம் வந்து தெரியும் எல்லாம் பழக்கம்னால சரி போன்ல பேசணும். அப்புறம் எல்லா டீட்டெயில்ஸும் அத்தை சொன்னாங்க. அத்தை சொல்லிதான் எங்களுக்கு தெரியும் இவ்வளவு பெரிய சொந்தம் இருக்குதுன்னு சொல்லி. அத இன்னைக்கு வந்து இந்த நைட்டு வந்து அண்ணி வீட்டுல வந்து நாங்க இருந்து நல்லா ஃபன் பண்ணிட்டோம். ரொம்ப ஜாலியா பேசுறாங்க. சோ வந்து வீடியோஸ் பண்றதுனால இவங்க வந்து கொஞ்சம் ரகடன்னு யாரும் நினைச்சுக்காதீங்க. இவங்க வந்து ஜாலி ஜாலி டம்மி பீஸும் கூட ஜாலியா பேசுவாங்க. எங்க வீடு காமெடியா தான் இருக்கு எப்பயுமே. அதனால எங்க பாப்பாக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்க வீடு. காலையில வந்திருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். டைம் பத்தல. இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா சொல்றேங்க. ஆனா இருக்க மாட்டேங்குது பாப்பா. பசங்களை இன்னொரு நாளைக்கு வரும் அப்படின்ட்டு நாங்க பிரியா மனம் இல்லாமல் பிரிகிறோம். போயிட்டு வரோங்க அண்ணி. பாய் பாய். இதோட இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்கிறோம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ ராதாகுமார்.